பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் பலியில் அருளை வேண்டுவோம், அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மரங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, ஒரு வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே, நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோ. அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதல் திங்கட்கிழமை திருப்பலிக்கு புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நம்மை தூயவராகவும் அன்பு செயல்களால் நிறைந்துள்ளவர்களாகவும் வாழ அழைப்பு விடுக்கின்றன. தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதேபோல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மிகச் சிறியோரில் ஒருவராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுவதை கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித அருளானந்தருடைய வாழ்வும் தூய வாழ்வாகவும் அன்பு செயல்கள் நிறைந்த வாழ்வாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் சிறப்பாக இறைவனிடத்திலே வேண்டுவோம். புனித அருளானந்தரின் பரிந்துரையால் அவர் எவ்வாறு தன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் துறந்துவிட்டு, செல்வ செழிப்பை துறந்துவிட்டு, ஏழ்மையை தேர்ந்து கொண்டு ஒரு பண்டார சுவாமியாக எளிய மக்களிடையே கிறிஸ்துவை போதித்து கிறிஸ்துவின் மறு உருவாக வாழ முற்பட்டாரோ அதே போல நாமும் வாழ வேண்டி இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். குறிப்பாக புனித அருளானந்தருடைய வாழ்வு இன்றளவும் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வாழ்வாக திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்புண்ணிய பூமிக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களினுடைய வேண்டுதல்கள் புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் நிறைவேற்றப்பட்டு கடவுளின் அன்பை அனைவரும் சுவைக்கும்படியாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அன்பார்ந்த இறை மக்களே, புனித அருளானந்தரின் பரிந்துரையில் இறைவனுடைய அன்பை தூயவர்களாக பிறருக்கு காட்டும் வரவேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். கடமைகளாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 11 முதல் 18 நிறைவாக. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு
ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவி கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவி கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவி கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மாண்டின மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூற்றப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள்.
சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்டார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிவிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாது இருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் தன் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம் வாழ்வில் கடந்து வந்த வாழ்க்கை நிலையை புரட்டி பார்க்கும்போது நம் வாழ்க்கை அனைத்துமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று நாம் நம் வாழ்க்கையை நகர்த்து கொண்டே இருக்கின்றோம். பெரிய வேலை கிடைக்க வேண்டும், பெரிய செல்வந்தராக மாற வேண்டும், பெரிய பெயர்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல அருளின் காலமான மனமாற்றத்தின் காலமான தவ காலத்திலும் நாம் பொதுவாக பெரிய முடிவுகளை எடுக்கின்றோம், பெரிய செயல் திட்டங்களை வாழ்க்கையாக்க முயற்சிக்கின்றோம். அதிக நேரம் ஜெபிப்பது, அதிக நோன்பிருப்பது, பெரிய தியாகம், பெரிய மாற்றம், பெரிய ஆன்மீக முயற்சிகள் என்று நம் வாழ்க்கையை பல்வேறு நிலைகளில் பெரிய காரியங்களில் உட்படுத்துவதற்காக நம்மையே ஆழ்படுத்த நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு புதிய திசையை காட்டுவதாக மாறுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்தில் நமக்கு ஒரு புதிய பார்வையை அளிக்கின்றார். இந்த தவ காலம் முழுவதும் நாம் ஆண்டவரை எந்த இடத்தில் தேட வேண்டும் என்ற கேள்விக்கு அவர், உன்னுடன் இருக்கும் சிறியோருள் நீ என்னை தேடு என்று அழைப்பு கொடுத்து அவர்களை தேடுவதற்காக அவர்களை தேடி சென்று அன்பு செலுத்த இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இறையடியார் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அதிகாலையிலே அவர் எழுந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் மிகவும் ஆர்வமாக அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குகின்றார். அதை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். நேரத்தை பார்க்கும்போது அது அவருக்கு காலை ஜெபத்திற்கு செல்லும் நேரமாக இருக்கின்றது. உடனே அவர் அந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மெதுவாக தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழும்ப முயற்சி செய்கின்றார். அப்போதுதான் அவர் கவனிக்கின்றார், அவர் மிகவும் செல்லமாக வளர்த்து கொண்டிருந்த அவரது பூனையானது அவரது அங்கியின் ஒரு பக்கத்தில் அழகாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த அந்த இறையடியவர் மெதுவாக கைக்கு எட்டும் தொலைவில் இருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக் கொள்கின்றார். கத்திரிக்கோலை எடுத்து
அந்த பூனை தன் அங்கியின் மீது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை மட்டும் மெதுவாக அவர் கத்தரிக்கின்றார். கத்தரித்துவிட்டு அவர் அந்த பூனையை எந்த ஒரு சிறிய தொந்தரவும் செய்யாமல் அந்த ஜெபத்திற்கு கிளம்பி செல்கின்றார். அன்றைய நாள் அவருக்கு மற்ற நாட்களை விட மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் ஆலயத்தில் கடவுளை தேடி செல்கின்றார். ஆனால் கடவுள் அந்த இரக்க காரியத்தின் மூலமாக அவரை தேடி சென்று சந்திப்பதாக இது மாறுகின்றது. இந்த நிகழ்வை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது அது ஒரு அழகான உண்மையை நமக்கு சொல்லுகின்றது. இறைவன் பெரிய செயல்களில் மட்டுமில்லை, சிறிய அன்பு செயல்களிலும் உறைந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய பிறர் அன்பு கட்டளையை நாம் வாசிக்க கேட்டோம். தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரமாகிய நான் தூயவராக இருக்கின்றேன் மொழிகின்ற ஆண்டவர் தூய்மைக்கு தகுந்த வழியாக பிறர் அன்பு கட்டளையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அவர் அழகாக கூறி நிற்கின்றார். அன்பு செலுத்துவது என்பது என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்கும் போது, அன்பு வெறும் பேச்சில் மட்டுமல்லாமல், எண்ணத்தில் மட்டுமல்லாமல், அது செயல் வடிவம் பெறும்போது அது உண்மையான அர்த்தம் கொடுப்பதாக மாறுகின்றது. சிறிய சிறிய களவு செய்யாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, மற்றவர்களை வஞ்சிக்காமல் இருப்பது, பொய் ஆணை விடாமல் இருப்பது, கொள்ளையிடாமல், பிறரை சபிக்காமல், அநீதி இழைக்காமல், நேர்மையுடன் நீதி வழங்குதல், காழ்ப்புணர்வு இல்லாமல் மற்றவருடன் பழகும் போது இந்த அன்பானது மற்றவரிடத்தில் வெளிப்பாடாக மாறுகின்றது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வாசகத்தில் அழுத்தமாக கூறுவதை நாம் காண்கின்றோம். நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கும்போது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக கேட்டு அந்த கேள்விற்கு அவர் தகுந்த பதிலை கூறுவதையும் நான் காண்கின்றோம். மிக சிறியோராகி இருக்கிற எனக்கு நீங்கள் செய்கின்ற அந்த சிறு சிறு செயல்கள் உங்களுக்கு நிலை வாழ்வை அளிக்கும் என்பதை அவர் அழகாக கூறுகின்றார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் கண்டு கொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ, பசித்து இருக்கிறார்களோ, தாகமாக இருக்கிறார்களோ, அந்நியர்களாக இருக்கிறார்களோ, ஆடையின்றி இருக்கிறார்களோ, நோயிற்று இருக்கிறார்களோ, சிறையில் யாரும் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் அக்கறை காட்டி சேவை செய்யும் போது நம் வாழ்வும் இயேசு மொழிகின்ற வாழ்வுக்கு உகந்த வாழ்வாக மாறுகிறது. அடுத்திருப்பவர்களுக்கு நாம் செய்கின்ற அன்பு, அடுத்திருப்பவர்களில் சிறியோர்களாக இருக்கிற அவர்களை நாம் தேர்ந்தெடுத்து அன்பு கூறும்போது அது ஒரு முழுமை அடைவதாக பார்க்கின்றோம். அந்த அழைப்பை தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக மாறுகின்றது. சின்னஞ்சிறியோர்களுக்கு செய்ததை தமக்கு செய்தது என்று சொல்லுவதன் வழியாக சின்னஞ்சிறியவர்களோடு தம்மையே ஒன்றிணைத்துக் கொள்கின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிறரன்பு கட்டளை என்பது இறையன்பு கட்டளையின் ஒரு நீட்சி என்பதை அவர் மெய்ப்பித்து காண்கின்றார். கடவுள் இவ்வாறு சொல்வதை நாம் உள்ளார்ந்து நோக்கும் போது நாமும் அவரது சாயலிலும் உருவிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். அவரது உருவிலும் சாயலிலும் உருவாக்கப்பட்ட நாம் அவரது அனைத்து இயல்புகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். நாம் எப்போதெல்லாம் பசித்திருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு உணவளிக்க முயற்சிக்கின்றோமோ அப்போது ஆண்டவருக்கே நாம் சென்று உணவளிக்க முயற்சிக்கின்றோம். எப்போதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட மக்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றோமோ அப்போது துன்புறுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆறுதல் அளிக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அவரது உருவில் வாழுகின்ற மனிதனுள் வாழுகின்ற கடவுளை நாம் கண்டுணர்ந்து
அவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பின்படி வாழ்வதற்கு இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உன் அருகில் இருப்பவர்களை பார். கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புகிறாயா? அப்போது அதன் மூலமாக நீ அதை நிவர்த்தி செய்கிறாய். நீ எப்போதெல்லாம் ஆண்டவரை நெருங்கி சென்று அன்பு செய்ய முயற்சிக்கின்றாயோ அப்போது உன்னை சுற்றி இருக்கின்ற சிறியோராகிய கைவிடப்பட்டோர், எளியோர், ஏழைகளுக்கு நீ அன்பு செலுத்தும் போது நீ அதை கடவுளுக்கே செலுத்துகின்ற அன்பாக மாறுகின்றது. எப்போதெல்லாம் நீ அவர்களை அணுகி சென்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுகின்றாயோ அப்போது உன் வாழ்வானது தூய வாழ்வாக மாறுகிறது. ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நம்மை எப்படி வாழ அழைப்பு விடுக்கின்றாரோ அந்த வாழ்வு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக மாறுகின்றோம். நம் புனிதர் அருளானந்தரையும் தூய்மையின் வாழ்வாக எப்படி வாழ்ந்தார் என்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது அயல் தேசத்திலே பிறக்கின்றார், செல்வந்த குடும்பத்தில் வாழுகின்றார். இந்திய நாட்டிற்கு வந்த பிறகும் அவர் ஒரு சுலபமான பணியை செய்திருக்கலாம். ஆனால் யாரும் செல்ல முடியாத வறட்சி மிக்க, யாருமே வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கின்ற இந்த மரபு நாட்டிற்கு அவர் வருகின்றார். கைவிடப்பட்ட, யாருமே அணுகி சென்று அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியாது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு அவர் தனது அன்பின் வழியாக, நற்செய்தியின் வழியாக தமது நம்பிக்கையை ஆழமாக விதைக்கின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் நாம் அடியெடுத்து வைத்துவிட்டு நமது வாழ்வை செம்மையாக்க, மனமாற்றத்தை ஆழமாக நம்பி வாழத் தொடங்கி இருக்கின்றோம். நாமும் நம் வாழ்வில் இருக்கின்ற, நம் வாழ்வில் வருகின்ற சிறியோர்களுக்கு எப்படி அணுகி அவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறு சிறு அன்பு செயல்களை செய்ய போகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் கடவுள் இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். யாரெல்லாம் சின்னஞ்சிறியோருக்கு உதவி செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாமும் சிறியோரை நம் வாழ்வில் ஏற்று வாழ பழகுவோம். அப்போது கடவுள் நம் வாழ்வை முழுமையாக ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்போம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவ காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுகளை கடவுள் பால் எழுப்புவோம். அவர்தாமே இந்த நாட்களில் நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களை கொடுத்து, நமக்கு தேவையான மனமாற்றத்தை கொடுத்து, அவர் விரும்புகிற திசையில் நம்மை பயணிக்க செய்ய நமது மன்றாட்டுகளை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். தூய திரு அவைக்காக மன்றாடுவோம். பேரிரக்கம் நிறைந்த எமது அன்பு தந்தையே இறைவா, இத்தவ காலத்தில் உம்மை போன்று தூயோராய் நாங்களும் மாறிட எங்களுக்காக பணியாற்றும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் நல்ல உடல் நலத்தையும் தாங்களும் உம் மக்கள் அனைவரையும் தூயோராக்க சிறந்த தெய்வீக ஞானத்தை கொடுக்கவும் உமது உடன் இருப்பை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் பாரத நாட்டிற்காக மன்றாடுவோம். உன் மீது அன்பு கூறுவது போல் பிறர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறிய விண்ணக தந்தையாம் இறைவா, எம்மை ஆளும் அரசியல் தலைவர்கள், அரசு திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் யாவரும் எதிலும் எங்கும் என்றும் மக்கள் நலன், நாடு மாநிலங்கள் முன்னேற்றம், வளர்ச்சி திட்டம் இவற்றை பற்றி மட்டும் சிந்தித்து தியாக நினைந்த உண்மையான உள்ளத்துடன் செயல்பட நீரே உடனிருந்து வழி நடத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை மக்களுக்காக மன்றாடுவோம். என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று கூறிய இயேசுவே, இத்தவ காலத்தில் தவம், ஜெபம், தானம், பிறரன்பு, மனிதநேயம் கொண்டவர்களாய் மிக சிறியோராகிய எம்மோடு வாழும் நாங்கள் காணும் எளியோர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை அருள்,
பொருள், சொல், செயல்கள் வழி செய்வது உமக்கே செய்கிறோம் என்ற மேலான எண்ணங்களுடன் அன்பு செயல்களை செய்து உதவிகரம் தேவைப்படுவோருக்கு செய்திட நல் உள்ளத்தை, எண்ணத்தை எம்முடன் இருந்து எம்மை செய்திட வைக்கும்படி அருள் வளங்களை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாணவ மாணவிகளுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றாம் அன்பு இறைவா, கல்வி கற்கின்ற அனைத்து உம் பிள்ளைகளையும் சிறப்பாக அரசு பொதுத் தேர்வுக்காக தம்மை தயாரித்து கொண்டும் செய்முறை தேர்வில் பங்கு கொண்டும் உள்ள உம் பிள்ளைகளை உம் தூய ஆவியின் வரங்களினால் கனிகளினால் நிரப்பி வெகு சிறந்த முறையில் தேர்வினை எழுதி 100 மடங்கு பலன்களை பெற்று அனைவருக்கும் மகிழ்வையும் தம் எதிர்கால வாழ்வில் சிறந்து விளங்கவும் வேண்டிய உமது உடனிருப்பையும் ஆற்றலையும் உடலுள்ள நலன்களையும் ஆசீர்களையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாதா தொலைக்காட்சியில் உழைப்போருக்காக மன்றாடுவோம். என்னை மாசுபடுத்துபவர்களை நானும் மாசுபடுத்துவேன் என்று கூறிய மகிமையின் தேவனே, உம் இறையாட்சியை அகிலமெங்கும் பரப்பி வரும் மாதா தொலைக்காட்சி வழியாக எல்லா காலத்திலும் இறை மக்கள் அனைவரும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு ஒரு சிறந்த கருவியாக பணிபுரிந்து வரும் அருட்பணியாளர்கள், இருபால் துறவரத்தார் மற்றும் எல்லா உடன் பணியாளர்கள் அனைவரையும் அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலன்களையும் பணிகளில் வெற்றியையும் பயணத்தில் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நினைவு கொள்வே, வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீ. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும்
சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்குகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உனக்கு அடுத்திருக்கும் சிறியவரை கண்டுணர்ந்து அவர்களுக்கு நமது அன்பை அள்ளி கொடுக்க அழைப்பு கொடுக்கும் செம்மறி இவரே. இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்வின் ஒன்றுவையாயே சுவைவாரும் மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். பின்னக வாழ்வின் முன் சுவையாயே சுவைவாரும் மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே, மருந்தே மருந்தே வாழ்வின் மருந்தே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சிறியோர்களை கண்டுணர்ந்து அவர்களை அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதரே என்னுயிரானாய் தலைவரே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்றுமே என்னுயிர் நேசந்தாய் புனிதரே.